ஈரோட்டில் மது போதையில் செல்போன் பேசியபடி பைக் ஓட்டி வந்ததால் அபராதம் விதித்த போக்குவரத்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட முன்னாள் ராணுவ வீரர் நடுரோட்டில் கதகளி ஆடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாலையில் படுத்து உருண்டு தன்னைத்தானே முகத்தில் குத்தி அலப்பறையில் ஈடுபட்ட போதை வீரர் மீது அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கை என்ன? மது போதையில் செல்போன் பேசியபடி பைக் ஓட்டி வந்து போக்குவரத்து போலீசாரிடம் தொக்காக சிக்கிய முன்னாள் ராணுவ வீரர் இவர்தான். அபராதம் விதித்ததற்கு ஐயோ அம்மா, ஒரு ராணுவ வீரருக்கே இந்த நிலைமையா? குடிங்க சார், வீடியோ எடுத்து நெட்ல போடுங்க சார் என கூறி கதறி துடித்த தலைவனுக்கு அதிகாரிகள் அபராதம் விதித்தார்களா இல்லையா? ஈரோடு மாணிக்கம்பாளையம் அடுத்துள்ள வக்கீல் தோட்டத்தைச் சேர்ந்தவர் மதிவாணன். ராணுவத்தில் பணியாற்றி வந்த இவர் தாமாகவே விருப்ப ஓய்வு பெற்று தற்போது போக்குவரத்து பணிமனையில் ஒப்பந்த அடிப்படையில் மெக்கானிக்காக வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் ஈரோடு பேருந்து நிலையம் அருகே உள்ள சாலையில் தனது இருசக்கர வாகனத்தில் செல்போன் பேசியபடி வந்த மதிவாணனை போக்குவரத்து போலீசார் தடுத்து நிறுத்தினர். பிஸி ஷெட்யூலில் தன்னை வழிமறித்ததால் ஆத்திரமடைந்த மதிவாணன் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் மதிவாணனின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த போலீசார் அவரிடம் மது குடித்துள்ளதை கண்டறியும் கருவி மூலம் சோதனை செய்துள்ளனர். அதில் மது போதையில் இருந்த தலைவன் தொக்காக சிக்கியுள்ளார். உடனே ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸ் போட்டு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதிக்க முயன்றனர். இதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற மதிவாணன் நடு ரோட்டில் கதகளி ஆடத் தொடங்கினார். தான் ஒரு முன்னாள் ராணுவ வீரன் என்றும் தனக்கே இப்படி ஒரு நிலையா என சம்பவம் செய்ய ஆரம்பித்தார். எனக்கு உள்ளே எனக்கு பென்ஷன் ஆட்சி பண்ண முடியாது. எனக்கு 40,000 பென்ஷன் வீட்டை வந்து 50,000 படம் நான் சொன்ன பொறுமையா சார், நான் துணி போட்டார் என்னை ஒரு கேட்டேன் முடிச்சாரு. தமிழ்நாடு முழுவதும் மதுக்கடைகளை திறந்து வைத்துவிட்டு மது அருந்தியவர்களிடம் இருந்து அபராதம் வாங்குவதா என கேள்வி எழுப்பி தன்னை போன்ற மது பிரியர்களுக்கும் ஆதரவாக சத்தமிட துவங்கினார். மேலும் ஒரு முன்னாள் ராணுவ வீரரை போலீசார் தாக்கிவிட்டதாக கூறி தன்னைத்தானே தாக்கிக் கொண்ட மதிவாணன் இதனை சமூக வலைதளங்களில் பதிவிடுங்கள் என கூறி ஆவேச குரல் எழுப்பினார். தலைவனின் ஆட்டத்தை பார்த்து அருகில் இருந்தவர்கள் அவரை சமாதானம் செய்ய முயன்றனர். குடித்துவிட்டு வாகனம் ஓட்டியதற்காக போலீசார் 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மேலும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். மது போதையில் வாகனம் ஓட்டி வந்த முன்னாள் ராணுவ வீரர் போக்குவரத்து போலீசாரிடம் அலப்பறை செய்த சம்பவத்தால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.